கைய மாத்துல வந்தது சொரிஞ்ச உசுரோடுங்க என்னங்க பூச்சிய என்ன அடியில கை விடுறா அப்படி மோந்து பாக்குற சோ சட்டி உழப்பி மூக்குல வைக்கிற மாதிரி வைக்கிறான் நல்லா தானே எரியுது அதுக்கிட்டே போய் சண்டைக்கு வர அடே பொம்பளைய லைட்டு கார்டு கட்டி வச்சு அடிச்சு விடுவாரு ஆமா அந்த 4 வாயில் தூக்கி வெய்யி ஆமா பல்பு எடுத்து வாயில் விட்டுக்கோ நல்லா தானே எரியுதியா சண்டைக்கு வர அக்கா என்னடா அந்த லைட் சண்டைக்கு போறான் இந்த லைட் கண்ணு அக்கா அக்கா யார போய் அக்காங்கிற சீப்பட்டு சின்னப்பட்டு ஊர் வளர்ந்துருக்கு ஆளப்பாரு மோரிப்பாரு எங்க பாரு எடப்பாடு வந்து அக்கா பொக்கான்னு கூப்பிடுறேன் நான் உன்ன கூட மூத்தாள் அக்கான்னு கூப்பிடுறேன் மானகட்டு பேரு மூஞ்சி பாரு மோரிப்பாரு இதாட்டா ஆடுற உனக்கு அக்கா என் மூஞ்சி இதாட்டம் இருக்குதா அக்காவா அக்கானு கூட மூத்தாள் அக்கான்னு கூப்பிடுறேன் அக்கானு தான் நீ கூப்பிட்ட யாரு போய் அக்கான்னு கூப்பிடுற அக்கா பொக்கான்னு சரி வயசு சின்னதா இருக்க மாட்டேங்குது கண்ணு தங்கச்சியா ஆமா ஏய் ஓய் நான் இருக்கிற ரச்சனத்துக்கு ஆமா உன் மொபர கட்டணும் உனக்கு தங்கச்சியா ஏண்டி இதோட அது மோசமா போயிடுச்சா தங்கச்சிங்கிற தங்கச்சின்னு கூப்பிட கூடாதா வேற எப்படிதான் உனக்கு கூப்பிடாத இப்படி கூப்பிட்டு பார்க்கலாம் அம்மா என்னை பெத்தவளே இரு தூக்கி இப்படி குமிச்சு கடிப்பேன் அவன் வாய் போடுவது எங்க வைக்கிறான் பாரு அது என்ன பேக்கர் பண்ண வச்சு பார்த்தா அம்மா வாட்ட பாரு அம்மா வாட்டம் தான் இருக்கிறா பாரு புள்ள பெத்த அவர் மாதிரி தெரியுது பண்ணி அரவாக்கடா கருகுன்னு மாதிரி இருக்கு சொல்லுது யாரையாவது அம்மான்னு சொல்ல சொல்லிப்பாங்க அது மூட எனக்கு பிக்ஸ் வந்துடும் பிக்ஸ் அப்படின்னா வலிப்பு வந்துடும் பின்ன அம்மானு கூப்பிடுற வேற எப்படிதான் உனக்கு கூப்பிடாத அப்படி கூப்பிட கூடாதா கண்ணே சின்ன பாப்பு அப்படி வேணா கூப்பிடு ஏன் நான் இன்னும் வயசுக்கே வரல இன்னும் நீ வயசுக்கு வரலையா எப்பதான் வருவேன் வர்ற பங்குனி உத்தரத்துக்கு வரலான்னு இருக்கிறேன் அப்பயே தான் வரணும் அப்பதான் நான் கட்டிக்கு போறேன் ஊர்ல இருந்து வருவான் யார கட்டிக்கிறா இது பெரிய மூட்டு பையன் பெரிய மூட்டு பையன் அண்ணனா அவள அண்ணன் ஏய் ராஜாரி முண்டா என்னடி கச்சா பூச்சா சண்டை கடையில கூட மோசமா இருக்குது அது எங்க ஊர் அப்படிதான் பேசுவோம் உங்க ஊரா என் ஊரு தூத்துக்குடி நான் தாரேன் சாத்துக்குடி ஊத்துக்குடி மாமா கொஞ்சம் ஊத்துக்குடி மாமா என் ஊரு தூத்துக்குடி நான் தாரேன் சாத்துக்குடி ஊத்துக்குடி மாமா என் சூத்தக்கடி மாமா கொண்டா போடுவேன் எந்த பாட்டு போனாலும் வேணாம் ஏண்டி 2 பாட்டு பாடினா மனசாரு ஏத்துக்கிற திரும்ப நீங்க உனக்கு எங்க சூத்துறது நான் கடிக்கிறதுக்கு எல்லாம் பத்த போச்சு வச்சு திடீரா சூத்த கடி குழாய் கடி இது பிடிக்கல பஞ்சு முட்டாய் சேலை கட்டி சரி வண்ண ரவிக்க போட்டு அஞ்சு கொண்டு வார மச்சா உன் குந்தி எனக்கு நிற்காரியா நான் கொடுத்து விட்டு நான் என்ன பண்ணுவேன் இருக்கிறத ஓரஞ்சாரம் பார்த்து ஒதுங்கணுமாமா ஒத்தையில நான் வருவேன் அனுப்பிக்கலாமா ஒத்தையில நான் வருவேன் அனுப்பிக்கலாமா அஞ்ச காட்டு ஓரத்திலே அஞ்ச காட்டு ஓரத்தில மத்தியான நேரத்துல வண்டி போட்டு நக்குன்னு ஏன் நினைப்பு இருக்குதா ஏண்டி 4 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து உன்னை நக்கிறதுக்கே வந்தேங்க எந்த பாட்டு பாடினாலும் வேணாங்க இந்த பாட்டு வேண்டாம் வேற பாட்டு வேணாம் நல்ல பாட்டு நல்ல பாட்டு சூரியனும் பெக்கவில்லை அந்த சந்திரனும் சாட்சி இல்லை பாதகத்தி பெத்த புள்ள பஞ்சம் தின்னு வளர்ந்த புள்ள கண்டா வர சொல்லுங்க கண்ணனை கையோட
கூட்டி வாருங்க அவனை கண்டா வர சொல்லுங்க கரண கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி வாருங்க அம்மாடி அலமரம் ஆமா மரத்து மேல உச்சிகள அங்க ஒத்தைக்கிளி நின்னா கூட சரி சரி கத்தும் பாரு அவன் பேரு அருமை அருமை கண்டா வர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி வாருங்க அவனை கண்டா வர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க கையோட கூட்டி வாருங்க இதே பாட்டை யாருக்கு கொள்ளக்காரருக்கு என்னடி ஏற்கனவே முக்கா போய் தெரியுது விரிச்சு விரிச்சு வச்சிட்டு இருக்கல ஆளு முகர கூதி பாடுறான் ஏன்டா நெப்பு கட்ட கூதி மாதிரி என்கிட்ட சண்டைக்கு என்ன கூடாது அங்க என்ன இருக்குது அந்த அம்மா என்ன பண்றா அந்த அம்மா திருப்பி திருப்பி ஆடிச்சு அதான் நானும் பண்றேன் அந்த அம்மாவுக்கு உடம்பு சோடு இருக்குது உனக்கு என்னடி இத்து சோடு தான் இருக்குது உரம் பிடிச்சவன் பாபா இந்த உடம்பு மேல போச்சு கொலையை அறுத்து போடுவான் அப்படியே என் மேல ரொம்ப அவன் ஆட்டும் போது நான் சும்மா இருக்கேன் அந்த மாதிரி இப்படி இருக்குது இப்படி இருக்குது அது கொய்யா காய் இது பப்பாளி காய் இனிமேல் ஆட்டுற பப்பாளி காய் அறுத்து வச்சு போட்டுடும் வாடிங்க என்னாடி ஒரு ஆட்டாடுறதுக்கு உங்ககிட்ட நீ ஆடும்போது நான் சும்மா இருப்பேன் அடி ஆளை பாரு மூஞ்ச பாரு மவரை பாரு தலையை பாரு கண்ணை பாரு மூக்குத்தி பாரு என்னடி புடவை இப்படி கட்டுக்கிறேன் இப்பேற்பட்ட ஆம்பளைங்களா நான் அங்கிருந்து இந்த தலைவல இருந்து அங்க வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆம்பளைங்களா உட்கார்ந்து சபையில இப்படிதான் ஒரு பக்கம் மறைச்சிட்டு ஒரு பக்கம் திறந்து போட்டு புடவை கட்டுவாங்க காருமாந்திரம் முடிச்ச முன்ன புடவை தூக்கி மேல போடுறீ மேல போடுற புடவை மேல போடு இழுத்து போடுறீ மேல
என்னடி பண்ற? புடவை மேல போட சொன்னா மேல போடுறியா? கரண்ட் புடிச்சுனா பொச்சில கருப்பு கருப்பா புகை முட்டிடும். என்ன முடியாது, கரண்ட் தான் ஆஃப் ஆகும். பவர் அதிகம் உனக்கு. ஆடிங்க பாடி எடுத்து மேல போடு. ஏடி புடவை எடுத்து மேல போடுவேன். என்ன ஒரு லைட் பண்ணி போடுவாங்க. நல்லா குத்தி சுருட்டி கட்டி புடவைய நல்லா சுத்தி கட்டு. சுத்தி கட்டுறது நல்லா சுத்தி கட்டு பார்க்கலாம். என்னடி பசங்களுக்கு தீர்த்து போட்டு என்னடி ஐயாவோட பிறகு உருமாலை கட்டி நிமித்தி வச்ச மாதிரி வச்சிட்டு இருக்கிற? அப்படி சொல்றாங்க கூட. அவுத்துரு நான் கட்டி விடுறேன். ஐயோ அடியில கை விடுறான். ஆம்பளையா பிறந்த அறிவு வேணுமா, பொம்பளையா பிறந்த புத்தி வேணுமாமா? ஒரு புடவை கட்ட தெரியாது உனக்கு? புடவை கட்டுற மாதிரி இருந்தா ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். கொசுன்னு பிடிக்காத, கொசும் பிடிக்கணும். சரி, கொசும் பிடிச்சி புடவை இப்படி எடுத்து செக்கு மாடு கொடுத்தவளே எதுக்கு இப்படி சுத்துற? இந்த இடத்த விட்டு எங்கேயும் வரக்கூடாது. என்னமா பண்ணிட்டு இருக்கிற? என்னடா வீட்டு வேலை யாரு குடிக்கிறது? என்னமா செத்த போயிட்டா? ஏமா நான் கூட இருக்கிறேன் இல்ல, நான் சொல்ற மாதிரிதான் இப்ப புடவை கட்டுவா. எப்படி கட்டுவா? கண்ணே மாரகாய் போடு. இப்படி சொல்லு, மார்க்கா போடுறோம். எப்படி போடு பார்க்கலாம். மார்க்கா எப்படி போடுறோம்? இப்படி பொண்ணு, இப்படி பொண்ணு. ஆமா, இப்படியா? இது போடுவேன். ஓஹோ, பரவாயில்லடி, போனாலும் போகட்டும். இந்த சபையை முன்னிட்டு நான் வந்திருக்கிறேனே, என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? அந்த ரங்கத்து மாதர் வச்ச சுந்தர வடி விலகி மச்ச வெளி இலகி என் உடம்பிலே உச்சமில்லாத ரூபி. ஓ, மச்ச வெளி இலகி புச்சமில்லாத ரூபி. புத்தாணி புச்சமில்லாத ரூபிங்கிற? ஏய், மச்ச வெளி இலகி உடம்பில் உச்சமில்லாத ரூபி. என்னுடைய பெயர் தான் அழகு படைத்த சசி தேவி இந்திராணி. என்ன பேரு? இந்திராணி. నువ్వు அந்த போனி சேத்தாந்து போனி. ஏய், என்னடி பேசிட்டு இந்திராணி? இந்திராணி. ஆமா, சரி சரி. இந்திராணியாக நான் இருந்தாலும் என்ன விட அழகா இருக்கிறீங்க. உன்னுடைய பேர் என்ன? யாரு? உன்னோட பேரு? என் பேரு? எனக்கு வெக்கமா இருக்குது. ஏய், இது மாதிரி வீட்டு வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன். உன்னோட பேர் சொன்னாலும் பேர் சொல்லி கொடுக்க முடியும். என்ன பேர் சொல்லி பார்க்கலாம்? என் பேர் வந்து சொல்லி பரவாயில்ல, ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லு. அத்தை பக்கம் குளிக்க போனா அன்பு பையே என்ன பாக்குறான். நான் அரிசி வாங்க கடைக்கு போனா அல்வா பிச்ச என்ன பாக்குறான். நான் கோயிலுக்கு கும்பிட போனா கோவிந்த வந்து என்ன பாக்குறான். நான் சிம்லா ஸ்பெஷல் சினிமா போனா விசில் அடிச்சு வில்லியம்ஸ் வந்து பாக்குறான். வந்து பாக்குறான். அத்தை பக்கம் குளிக்க போனா அன்பு என்னடி பேரு? உன் பேரு சொல்லி பேர் சொல்றீ முதல்ல. என் பேரு என்ன தெரியுமா? என்னடி பேரு? மினி பஸ் மினியம்மா. என்ன பேரு? மினி பஸ் மினியம்மா. ஏன்டி உலகத்துல எத்தனையோ பேர் விலகமா வைக்கிறாங்க. என்னடி பேரு மினி பஸ் டவுன் பஸ்னுக்கிட்டு? நாங்க அக்கா தங்கச்சி 3 பேரு. யார் யாரு? எங்க அக்கா ரூட் பஸ் ருக்குமணி. ரூட் பஸ் ருக்குமணி. என் தங்கச்சி டவுன் பஸ் தங்கமணி. சரி, என் பேரு மினி பஸ் மினியம்மா. மினி பஸ் மினியம்மாவா? இந்த பஸ் எந்தெந்த ரோட்ல ஓடுது? அது ரெண்டும் பைபாஸ்ல, தார் ரோடு, பஞ்சாயத்து ரோட்ல ஓடும். சரி, உன்னோட பஸ்? இந்த வண்டி லைசன்ஸ் இல்லாத வண்டி. அதனால எங்க ஓடுது? தார் ரோட்ல ஓடாது, பஞ்சாயத்து ரோட்லயும் ஓடாது. இது ஓடுறதெல்லாம் சோளக்காடு, கம்மங்காடு, குச்சிக்காடு, கரும்பு காடு, பருத்தி காடு, வாழைக்காடு, மஞ்சள் காடு, பரப்பள வாய்க்கால, மூளைய முடக்கல, சந்தல பொந்தல, பாலத்துக்கடியில, மோரிக்கடியில. ரொம்ப அவசரமா இருந்தா விவசாய முள்ளு மரப்புல கூட ஓடும். இப்படி முள்ளு கண்ட பக்கமெல்லாம் ஓடுது. டயர் பஞ்சர் ஆகாது. ஏன்
இது லப்பூர் டயரா இருந்தா பஞ்சர் ஆகும். இது அது கிடையாது. வேற என்ன டயரு? இது கான்பூர் கோதத்தோடு. ஓஹோ, சரி. டிக்கெட் எல்லாம் எப்படி வாங்குற? ஆளை பொறுத்துன்னா சின்ன சின்ன பசங்க ஏறினா 10 பைசா 5 பைசா. ஏன் அவங்களுக்கு ரொம்ப கம்மி? அவங்க 2 கையில டேரிங் பிடிச்சி ஓட தெரியாது. ஹார்ன் மட்டும் அமுச்சிட்டு போயிடுவாங்க. ஹார்ன் மட்டும் அமுச்சிடுவாங்க. அதனால அவங்களுக்கு அப்படி. மைனஸ் பசங்க இருக்கிறாங்க. ஆமா, வயசு பசங்க இது மாதிரி. அவங்களுக்கெல்லாம் எப்படி? அவங்களுக்கெல்லாம் 100 150 200 250 300 இப்படி திடீர்னு ஏத்திக்குவாங்க. ஐயோ, அவங்க கல்லு முள்ளுன்னு பார்க்க மாட்டாங்க, குண்டும் குழின்னு பார்க்க மாட்டாங்க, டீகாடு நட பார்க்க மாட்டாங்க. வண்டி சீக்கிரமா போது டாப் கீர்ல அதனால அவங்களுக்கு அப்படி. சரி, வயசானவங்களுக்கு 1 ரூபா 1.5 ரூபா 2 ரூபா. ஏன் ரொம்ப கம்மியா வாங்குற? அவங்க கட்டிங் அடிச்சுக்குவாங்க. அவசரம் எல்லாம் விடிய நிதானமா லொடக்கு. ஏய், இந்த பேரே உனக்கு வேணாண்டி. உனக்கு ஒரு நல்ல பேரை வைக்கிறேன். அடியே சாவித்திரி. மானம் கட்டு போயிருவாங்க. நான் போய் சாவித்திரிட்டியா? சாவித்திரி இல்லடி. இந்த பேர் வேணாமா? வேற பேர் வைக்கிற. குசு வேணா, பித்தின் வை. அது வேணாமா? சரி, கண்ணம்மா என்று வைக்கிறேன். கண்ணமானு கூப்பிட்டா என்னமானு வர. சரிடி, நான் எத்தனையாவது இருந்தாலும் நான் எப்படி பண்ண தெரியுமா?